இந்த வருகின்ற வைகாசி மாதம், இப்போ சித்திரை மாதம் நடந்துட்டுருக்கு, வைகாசி மாதம் பிறக்க போகிறது. வைகாசி மாதத்தில் இந்த வருடம் 2 அமாவாசைகள் வருகிறது. பொதுவாகவே தமிழ் மாதத்தை எடுத்துக்கணும், இங்கிலீஷ் மாதத்தை எடுத்துக்கூடாது. தமிழ் மாதத்திலே ஒரு மாதத்திலே 2 அமாவாசையோ 2 பௌர்ணமியோ வந்தால் அதற்கு மல மாதம் என்று பெயர். அதாவது கூடாத மாதம், ஆகாத மாதம் என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், இந்த மாதத்தில் சுபகாரியங்களை விளக்க வேண்டும். உதாரணத்துக்கு கிரகப்பிரவேசம்னா தள்ளி வைக்கணும், திருமணம்னா தள்ளி வைக்கணும், சுபகாரியங்கள் ஏதாவது இருந்தால் தள்ளி வைக்கணும், ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கணும்னா தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி இந்த மல மாதங்களிலே என்னென்ன 2 அமாவாசையினுடைய பிடிக்கு நடுவிலே எவ்வாறு காலசர்ப்ப தோஷம் சொல்கிறோம் இல்லையா, ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே இருந்தால் காலசர்ப்ப தோஷம். அதே மாதிரி ஒரு மாதத்தில் 2 அமாவாசைக்கு நடுவிலே ஒரு மாதமானது இருந்து விட்டால் அந்த மாதம் இருண்ட மாதம், இதற்கு மல மாதம் என்று பெயர். இந்த இருண்ட மாதத்திலே நாம் செய்யக்கூடியவைகள் ஒளி கிடைக்காது, அதாவது அது பிரகாசிக்காது என்று பொருள். எனவே வருகின்ற வைகாசி மாதம் பொதுவான காரியங்களை, புதிய காரியங்களை தவிர்த்து அதற்கு பிறகு ஆவணி மாதம் தொடர்வது நல்லது.